ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போது ஸ்டாக் வீடியோ போடுறோம்ல, அதே மாதிரி தான் இப்போது ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். சரியா? மொபைல் என்ன மொபைல் இருக்குது இந்தப்பா இந்த பாட்டிக்கிட்ட கொடுத்து. ஸோ என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத ஸ்டாக் வீடியோ மூலிமா உங்களுக்கு கம்மியாக தான் சொல்லிட்டு போகிறோம். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறோம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே வந்து இந்த மொபைல் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. தனித்தனி வீடியோவாக போட்டது ஏற்கனவே பழசு இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விளக்கம் ரொம்ப சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதான் புதுசாக வந்தால் நம்ம சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. சரியா? இப்போ புதுசுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் இப்போ தான் வந்துச்சு. விவோவில் T4 லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,000 rupees, 9,000 ஆன்லைனில் எவ்வளோ இருக்கும்? 11 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். 4128 புதுசு தான், சீல்டு உடைக்கல பாருங்கள், சீல்டே உடைக்கல. சரியா? சீல்டு பீஸு ஆன்லைனில் 11 ரூபா இருக்கும், நான் 9,000 ரூபாய்க்கு தரேன். சரியா? அதுதான் இப்போ கொடுக்க முடியும். ஏன்னா இதை கடைக்காரன்னு இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ளிப்கார்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்களே ஃப்ளிப்கார்ட்டில் போடுறாங்க, விளம்பரம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடு போட்டு ஈஸியாக விற்றுருவாங்க. அவங்க அதே ரேட்டே விற்றுருவாங்க. 11 ரூபானா 11 ரூபாய்க்கே விற்றுருவாங்க. அதனால தான் நம்மகிட்ட 9,000 ரூபாய்க்கு கேட்டு வாங்குறாங்க. சரியா? இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா MI 14 சொல்லிட்டு 32,500 இது. 12GB ரேமு, 512GB. இதுவும் நம்ம வீடியோவில் காமிச்சாச்சு. இது சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ சார்ஜ் இருக்கா என்னன்னு தெரில. இவ்வளோ நம்பர் கால் வந்திருக்கு. எல்லாமே அப்புறமா பார்த்துக்கலாம். $120 சார்ஜரோடு இருக்குது. ஸோ 12,512 இது. MIயில் 14 இது. சரியா? இதோட ப்ரைஸ் வந்து 32,500 ஸோ இது வந்து மோட்டோ எட்ஜ் 60 ப்ரோ ஒரு மேடமில் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வரேனாங்க, ஆனால் வரல. சரி, ஒரு வேளை நாளைக்கு வரலாம். ஆனால் நான் கடைக்கு வர்றதுக்கு 11 மணி ஆயிடுது. சரியா? 11 மணி இல்லை, 1 மணி ஆயிடுது. அதனால் நீங்கள் வரதா இருந்தால் 1 மணிக்கு மேலே வந்துடுங்க. 1 மணிக்கு மேலே தான் நாங்கள் கடைக்கே வரோம். ஸோ இது ஒருத்தங்க காசு போட்டிருக்காங்க. இது வந்து OnePlusல வந்து 12R 30,500 சொல்கிறாப்புல. 12GB ரேமு, 256. சரியா? 30,500 16GBங்க. அது 12 கிடையாது, 16GB 256. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30,500. இது வந்து பார்த்திங்கன்னா 41,000. ஆனால் இது விற்றுருச்சு, வேண்டாம் வரேன். ஸோ இது சோல்டு. இது ஒருத்தர் வாங்கிட்டார். நத்திங் 3 இது ஒருத்தர் வாங்கிட்டார், காசு போட்டார். இது வந்து கூகுள் பிக்சலில் 9 ப்ரோ ஃபோல்டுன்னு ஒரு மொபைலு. இது வந்து 12,256. இதை நம்ம நிறையா போட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 64,000, 64,000 இது. மோட்டோ எட்ஜ் 40 நியூ. இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இல்லை, ஆன் ஆஃப் பட்டனில் வால்யூம் பட்டன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. மோட்டோ எட்ஜ் 40 நியூ, 8GB ரேமு, 128.
இதுவும் நிறையா நம்ம போட்டிருக்கோம் வீடியோவில். சரி, அதனால் வந்து அடுத்த வீடியோவுக்கு நம்ம போயிடுவோம். விவோ T4ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இப்போ இந்த இங்கே ஒன்று இருக்குது, அது மாதிரி தான் இருக்குது. இதுவும் 16,500 இது. பாக்ஸு மொபைல் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,500 8/128. இது நத்திங் 3 இது. ஆனால் இது வந்து 512 GB 16/512 இது. ஒரு நிமிஷம் இருங்க, புதுசு. ஸோ இப்போ தான் 1 மணி நேரம், அதான் நம்ம வீடியோ போட்டிருக்கும் போது பார்த்துருப்பீங்க. 16/512 இதோட விலை 52,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. 52,000. அடுத்ததாக ஐஃபோனில் வந்து 14 ப்ளஸ் இது 34,000. அப்படியே ஒரு சின்ன கிராட்ச் கிடையாது, டென்ட்டு கிடையாது. ஸோ மொபைல் தெளிவாக இருக்குது. 34,000. 128 அது. ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துக்கிறோம். ஆமாம் 128. ஆல்ரெடி நம்ம இதில் பேட்ரி என்ன எதுன்னெலாம் சொல்லியிருக்கோம். சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். சார்ஜ் இல்லை, இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ மொபைல் புதுசாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு இடத்துல கூட கிராட்ச் டென்ட்டுன்னு கிடையாது. ஓப்போ ரெனோ 14 இது வந்து வீடியோ போடல. இது 31,000 இது. 5G மொபைலு 12/512. ஓப்போ ரெனோ 14 5G மொபைலு 12 GB ரேமு. இது யாருக்கு தெரியுமா, பேர் சரியாக தெரியல. 12 GB ரேமு 512 GB. ஸோ பாக்ஸு மொபைலு சார்ஜரு எல்லாமே இருக்குது. 12/512ன்றனால போகும் இது. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. அது கூட வர எல்லாமே இருக்குது. அப்படியே வாரண்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வாரண்ட்டி இருக்குல்ல இதுக்கு? வாரண்ட்டி மொபைல் தானே. 12/512 இந்த பாரு. ஏழாம் மாதம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. 7ஆம் மாதம் 9 மாதம் வாரண்ட்டி இருக்குது. அடுத்த வருஷம் 7ஆம் மாதம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. iQ Neo 6 Pro. ஸோ ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது iQ Neo 6 Pro. இல்லை iQ Neo 6 தான் இது, ப்ரோ கூட கிடையாது. ஆனால் 12,256 இது. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைல் மேலே இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அதுதான். $15,000 இதோட விலை. ஐஃபோனில் வந்து 15 ப்ளஸ்ஸு 43,500. சரியா? பேட்ரி வந்து இது ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 256. பேட்ரி ஹெல்த்து 99. சைக்கிள் கவுண்டு ஏதோ ஒன்று சொன்னோமே நம்ம. $91 பேட்ரி ஹெல்த்து 91. 827 சைக்கிள் கவுண்டு 827. இது ஆல்ரெடி சோல்டுங்க. இது ஒருத்தர் போட்டார் காசு, நாளைக்கு பார்சல் போட்டுருவான். S23 FE 12,500 போயிடுச்சு. இது சோல்டு. OnePlus Nord 2 இது. சரியா? OnePlus Nord 2T 9,500. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஸ்பிளே வந்து அந்த டெம்பர் கிளாஸை டைட்டாக ஒட்டி வச்சுருந்தாங்க. இதை லப்பர்லாம் எடுத்துரு, அதனால் கம்மு போட்டு ஒட்டியாச்சு. இப்போ இனிமேல் ஒன்றும் இல்லை. ஸோ இது மொபைல் நல்லா இருக்கு. டெம்பர் கிளாஸ் இருக்குல்ல, அதை தூக்கும் போது அது டிஸ்பிளே சேர்ந்து வந்துருச்சு போல இருக்கு. அப்புறம் நமக்கு சொல்லி இப்போ ஒட்டியாச்சு. இது இப்போ இது நல்லா இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. 9,500. OnePlus Nord 2T 8 GB ரேமு 128. பாக்ஸு மொபைலு. இது கூட சார்ஜர் கொடுத்தோமா இல்லையா? இது கஸ்டமருக்கு சார்ஜ்லாம் இல்லையோ? கொடுத்த மாதிரியே ஞாபகம் இருக்குது. ஸோ இதோட விலை எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 9,500. மோட்டோ எட்ஜ் 45
மோட்டோ G45 சரியா. இது வந்து 10,500 10,500. இதுக்குள்ளே வச்சிடறேன். சார்ஜர்லாம் இருக்கு. ஐஃபோன் வந்து விலை குறைச்சிட்டாப்புல. இன்றைக்கி நான் தனி வீடியோ போட்டிருக்கணும். 49,000 ஆக்கிட்டார். ஐஃபோன் 16 இது. ஐஃபோன் 16 புதுசு இது சரியா. பழசுலாம் சொல்ல முடியாது. 128 தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஐஃபோன் 16 49,000 ஆக்கியிருக்காரு. புதுசு. பேட்ரி வந்து 100. அந்த சைக்கிள் கவுண்டுன்னு சொல்லுவோம்ல 9 8. நான் என்கிட்ட வரும்போது 7 இருந்துச்சு. நான் 2 வாட்டி போட்டேன் 8 9 சரியா. நான் இப்போ நேற்று முந்தா நாள் ஒரு வாட்டி போட்டேன், இன்றைக்கி ஒரு வாட்டி போட்டேன். 9 வாட்டி ஆயிடுச்சு சைக்கிள் கவுண்டு. ஸோ புதுசு தான் இது சரியா. விலை வந்து இப்போ 49,000 ஆயிடுச்சு. ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஆனால் உண்மையிலே ரொம்ப கம்மி தான். ஐஃபோன் 16 புது ஃபோனு. வாரண்டி இன்னும் வந்து 11 மாதத்துக்கு மேலே வாரண்டி இருக்குது. வாங்கி யூஸே பண்ணாத ஃபோன் இது. S23 Ultra வந்து இன்றைக்கி குறைச்சிருக்காரு. எவ்வளோ குறைச்சிருக்காருன்னா கிட்டத்தட்ட வந்து வீடியோ போட்டிருக்கோம், தனி வீடியோவில் இருக்குது. 35,000 தரோம். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து எங்கள்கிட்ட தான் வாங்கினது. 43,000 ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் விற்று விட்டோம். ரொம்ப நாள்லாம் இல்லை, வாங்கி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வாங்கினது தான். S23 Ultra 43,000 வாங்கினார். இதில் இந்த ஸ்பீக்கர் வேலை செய்யாதது எங்களுக்கு அன்றைக்கி தெரியல. ஏன்னா நம்ம ஸ்பீக்கர் செக் பண்ணும்போது சவுண்டு வரலைன்னா தானே நம்ம டவுட் வரும். சவுண்டுலாம் பயங்கரமாக வருது, ஆனால் இந்த சவுண்டு கேட்க மாட்டேது. இந்த இதில் கேட்கல, அதுதான் இஷ்யூ. அதை நீங்கள் சரி பண்ண. இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்காமலாம் இல்லை. அவன் சிமெண்ட் ஓட்டுறான், ஸோ கேட்குது சவுண்டு சரியா. ஸோ இது ஒரு இஷ்யூவே கிடையாது. இருந்தாலும் நம்ம இதை ஒரு இஷ்யூவாகவே போட்டோம். விலையும் பயங்கர அடிமட்டத்துக்கு இறக்கிட்டோம். 35,000, அதாவது 35,000 சரியா. 43,000 வாங்கி 10 நாளில் குறைச்சி கொடுக்குறோம். ஏற்கனவே 41 போட்டோம், 38 போட்டோம், கடைசியாக எவ்வளோ போட்டோம், 36,500 என்னமோ போட்டோம். ஸோ இப்போ வந்து 35,000 35,000 சரியா. 12,256. ஆனால் இதுவே இப்போ 3 கஸ்டமர் கால் பண்ணியிருக்காங்க. வேறெல்லாம் நடக்கலை, காசு போடுறேன்னு இருக்காங்க. காலையில் போடுறேன், நைட்டு போடுறேன், நான் வந்துடுவேன், பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 6A இது சரியா. 11,500 இது. 11,500. இது MI 14X. இது 5G மொபைலு. பாக்ஸு தான், சார்ஜர் கூட இல்லை. சார்ஜர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சார்ஜர் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 11,000. பில்லுலாம் இருக்குது, வாரண்டி இருக்குது. ரியல்மியில் X14X இது 11,000. புது போனே 9,000 சரியா. Vivo T4 Lite. இது ஒருத்தருக்கு இன்றைக்கி பார்சல் மிஸ் ஆகிடுச்சு, போட முடியாமல் போயிடுச்சு. நாளைக்கு போடுவோம். இது வந்து 12 Pro Max தான், 256. %79 பேட்டரி ஹெல்த்து. இது வந்து ஒரே ஒரு கோடு இருக்குது, 13 Pro Max. டிஸ்பிளேயில் ஓரத்தில் ஒரு கோடு இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா $84. இது 28,500.
இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து 2A+ இது மொபைல் புதுசுங்க. ஆக்சுவலாக வாரண்டி கூட இருக்கா என்னன்னு புதுசு இல்லை, செகண்ட்ஸ் தான். கொஞ்சம் கிராச்சஸ்லாம் இருக்குது. ஆனால் இங்கே சைடில் தான் இருக்குது, சைடில் தான் 1-2 இடத்துல இருக்குது. மற்றபடி பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ஒரு புது ஃபோன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. ஜிபி வந்து 8256. விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 500 குறைச்சிடறேன், 14,500, 14,500. ஸோ இது காலையில் போட்டது தான், 46,000 போட்டோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா Fold 6 இது சாம்சங் கேலக்ஸிலேயே Fold 6 சார்ஜ் இல்லை போல இருக்கே. நீங்கள் தனி வீடியோ போட்டிருப்போம். இந்த இடத்துல பிளாக் டாட் இருக்குது, இங்கே ஒரு கோடு இருக்குது, கோடு மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்குது, கேமரா எல்லாமே இருக்குது. தனி வீடியோ போட்டிருப்போம். 46,000 இதோட விலை. 12R வந்து பார்த்திங்கன்னா 25,500. 6 மாதம் வாரண்டி இருக்குது. 8256. இது வந்து OnePlusல வந்து 8 Pro 2 கோட் இருக்குது, 7,500. இது வந்து S10 Plus, இது 5,000 இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 11R. OnePlus 11R இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பிளாக் டாட்டில் எல்லோ ஷேடுன்னு சொல்லுவாங்க. 8/128 தெரியாது, ஆனால் உண்மையிலேயே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், சுற்றி ஓரத்தில் அப்படியே தாங்கினக்குள்ளெல்லாம் லைட்டாக இருக்குல்ல, அதுதான் 8/128. 12,500, 12,500. ஐஃபோனில் வந்து 12, 18,500. இது வந்து விவோவில் X90 Pro. இதில் என்னென்ன இஷ்யூனா கேமரா வந்து சம்டைமில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டர்ராக இருக்கும். பாருங்க, ஒரு மாதிரி டர்னஸ்ஸாக இருக்கும். காரணம் என்னென்னா இந்த கண்ணாடியே இல்லை அந்த இடத்துல, கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ பேக் டோர் உடஞ்சிருக்கு, கேமரா கண்ணாடி உடஞ்சிருக்கு, ஃப்ரண்டில் கிளாஸ் புரோக்கனு. ஆனால் டிஸ்பிளேயில் ஒரு இஷ்யூ கிடையாது, டிஸ்பிளேயில் ஒரு பிளாக் டாட் கிடையாது. கண்ணாடி மேலே உள்ள டிஸ்பிளே மேலே உள்ள கண்ணாடி உடஞ்சிருக்கு, பிளாக் டாட் எதுவுமே கிடையாது. விவோ X90 Pro இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8,500, 8,500. 12GB ரேமு, 256. பெரிய மாடல் விவோ X90 Pro. சாம்சங் கேலக்ஸி Flip 6 விலையை உடைச்சிருக்காப்புல, 40,000 சொல்லியிருக்காப்புல. ஆக்சுவலாக இது தனி வீடியோ போட சொன்னார், டைம் இல்லாத காரணத்தினால இப்போ இதுலேயே ஸ்டாக் வீடியோவில் சொல்லிட்டோம். 40,000 இது. Google Pixel 6 Pro இது கண்ணாடி உடஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பிளாக் டாட்டும் இருக்குது இந்த மொபைலில். ஆனால் பிளாக் டாட் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,500. ஆக்சுவலாக டிஸ்பிளே வந்து போன கண்டிஷன் தான் வச்சுக்கோங்களேன், ஆனால் பிளாக் டாட் இருக்குது. நீங்கள் இப்படியே இது மெனு ஓப்பன் பண்ணுவேன், மெனு ஓப்பன் பண்ண ரீசெட் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே நான் இதை போட்டு வந்துடுறேன். இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் S23ல் A33 சாம்சங் கேலக்ஸி A33 8,500, 6/128. கூகுள் பிக்சலில் வந்து 6 Pro வந்து 8/128. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட்டு தான் இருக்குது. பிளாக் டாட்டு, கிளாஸ் புரோக்கன், கண்ணாடி உடஞ்சிருக்கு. மற்றபடி மொபைல் நல்லா இருக்குது. மொபைல் எந்த அளவுக்கு கண்ணாடி உடஞ்சிருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். இது ஒயிட் கலரில் வைப்போம், அப்போ தான் தெரியும் போல இருக்குது. பிளாக்கில் வச்சா அது சுத்தமாக தெரியாது. இது TCLன்னு ஒரு மொபைலு, விலை 6,500 சொல்கிறாப்புல, 6/128. ஜியோ சிம்லாம் எடுக்காது, கேமராலாம் செம்மையாக இருக்கும். சரியா? டெக்னோ வந்து 5G மொபைலு, வெறும் 5,500. லைட்டாக கண்ணாடி உடஞ்சிருக்கு, கிளாஸ் புரோக்கன் இது. அதே மாதிரி சாம்சங் ஒன்று சின்ன மாடல் தான், 3,500 போட்டிருக்காங்க. Note 9 இது தான் எல்லோ கலரில் இருக்குல்ல, இது நேற்று போட்ட 3,500. சாம்சங்கில் Note 10 இது, Note 10 அது Note 20 அது 8,000 அது
ஒரே ஒரு கோடு இருக்குது, காமிச்சிடறேன். அது Note 20 இது, ஒரே ஒரு கோடு இருக்குது. விலை 8000 ரூபா, 8000 rupees இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் வச்சு காமிச்சிடறேன். இதோட விலை 7500 ரூபா, 7500. இதுவும் 7500 தரேன். சரியா? இதோட அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் வாங்கிக்கோங்க, வேறு எதாவது வேண்டாம். நாளைக்கு பார்க்கலாம். பஸ் குட் நைட்.